நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை, நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட பாட்டை பாடனாலே அது ஒரு தனி சுகையா. தலைவன் தாயா. நாட்டில் பணக்காரனுங்களை விட ஏழ்மையில் இருக்கிறவன் தான் அதிகமாக இருக்கிறான். இந்த ஏழைங்களுக்கெல்லாம் உதவி பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நானே ஏழ்மையில் இருக்கிறேன். நான் என்ன பண்ணுறது? கடவுளே, நான் பண்ண முடியாத நீ பண்ணுப்பா. இப்போ நம்மளுக்கு காசு தேவைன்னா எவனா ஒருத்தனை ஆட்டையை போடணும். அதோ ஒருத்தர் வராரு பாரு, என்னவோ டிஎம் சௌந்தரராஜனுக்கு சித்தவா பையன் மாதிரி அவ்வளோ சூப்பராக பாடினு வராரு. அவரை எப்படின்னா பேசி விட்ட போட்டு இன்னைக்கு ஆட்டையை போட்ட வேண்டியதான். ஐயா 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 ஐயா, பாட்டு ரொம்ப சூப்பராக பாடினீங்க, நான் இசையிலே முழுகிட்டேன். என்ன தம்பி நீ வேற இதுக்கெல்லாம் புகுந்துக்கிட்டு? ஐயா நீங்கள் தானே? ஐயா நீங்கள் தான் நினைக்கிறேன். ஐயா இதாங்க ஐயா. ஏன் தம்பி 100 ரூபாய் எனக்கு தரீங்க? என்ன தெரியல, உங்ககிட்ட 100 ரூபா வாங்கியிருந்தானே, அதை திருப்பி கொடுக்கலாம் தான் வந்தேன். எப்போ தம்பி வாங்கினேன்? ஐயா போன வாரம் ஒயின் ஷாப்பில் அப்போ தானே கொடுத்தீங்க. போதையில் கொடுத்துட்டு இருப்பேனா? சரி தம்பி, உண்மையிலே உன்ன மாதிரி நல்லவங்க தான் இந்த நாட்டுக்கே தேவை. ஏன்னு கேட்டால் எப்போ நீ வாங்கினது இந்த 100 ரூபாயை, ஆனால் மறக்காமல் எட்டாந்து கொடுக்குற பத்தியா, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. நான் மறந்துட்டேன், ஆனால் நீ மறக்கலை பாரு. ஐயா அவசர காலத்தை உதவுங்க தெய்வத்துக்கு சமம், அந்த மாதிரி நீங்கள் எனக்கு தெய்வம் மாதிரி. ஐயா வேணாம் தம்பி, வேணாம் தம்பி. ஐயா நான் தெய்வ லெவலெல்லாம் என்னை கொண்டு போவாதீங்க. ஐயா நான் எப்பவுமே சதா மனுஷனாகவே இருக்கிறேன். இல்லை ஐயா, என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கடவுள், மனித கடவுள். ஐயா நான் இன்னொரு உதவி கேட்கலாமா உங்ககிட்ட? தாராளமாக கேளுப்பா. 100 ரூபாயை திருப்பி கொடுத்துருக்குற, இதுக்கு மேலே எனக்கு உன் மேலே நம்பிக்கை வைக்கிறதுக்கு என்ன வேணும்? ஏய் திட்டு போயா, இப்போ கேட்குறேன் போடுறா. கேளுப்பா, ஒரு உதவிண்ணா 2-3 உதவி கூட கேளு, நான் செய்ய தயாராக இருக்கிறேன். நீங்கள் இப்படி தான் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும் ஐயா, நீங்கள் தான் மனித கடவுளாச்சே. ஐயா ஒன்றும் இல்லையா, என் குழந்தைக்கு பால் டப்பா வாங்கணும், கொஞ்சம் பொருள்லாம் வாங்கணும், ஒரு 1000 ரூபாய் கடனாக தர முடியுமா? என்னடா இது 100 ரூபாய் கொத்தான், திடீர்னு 1000 ரூபாய் கேட்குறானே, இவங்ககிட்ட என்ன பண்ணுறது? தம்பி நீ வேற என்ன கடவுள் ரொம்ப புகுந்துட்ட. உனக்கு தராத யாருக்கு தம்பி தர போகிறேன் 1000 ரூபாய்? இந்தா ஐயா ரொம்ப நன்றி ஐயா, ஆபத்து காலத்தில் உதவி இருக்கீங்க ஐயா, இதை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். என் கடைசி மூச்சு இருக்க வரைக்கும் கண்டிப்பாக மறக்க மாட்டேன் ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. தம்பி நன்றியெல்லாம் வேணாப்பா, காசை மட்டும் கரெக்டாக தந்து கொடுத்துட்டானா அது போதும். ஐயா ரொம்ப நன்றி ஐயா, அடுத்த 10ஆம் தேதி காசை கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றேன். வரேன் ஐயா. பத்திரம் போயிட்டு வா தம்பி. ரொம்ப நல்ல பையனாக இருக்கிறான். 100 ரூபாய் எப்போ வாங்கினா நமக்கே தெரியாது, ஆனால் அதே கொடுத்துட்டான். 1000 ரூபாய் கொடுத்துருக்குறோம், அந்த 1000 ரூபாயை 10ஆம் தேதி தர நிற்கிறான், கண்டிப்பாக தந்து கொடுத்துருவான். இந்த மாதிரி நல்ல பசங்கள்லாம் இருக்கிறதுனால தான் நம்ம நாட்டில் மழை பெஞ்சபடியே இருக்குது. சரியான லூசு பையன், 100 ரூபா கொடுத்துட்டு 1000 ரூபாய் ஆட்டையை போட்டோம். உண்டியல நோடா கையில் காசுலாம் வச்சுன்னு இருக்கிற. காசா? அது உனக்கும் காசு வேணுமா? ஆமாம். உனக்கு காசு வேணும்னா அங்கே ஒரு இச்சவாயம் இருக்கான், அவங்ககிட்ட கூட்டின்னு போய் விட்றேன். உனக்கு இன்னும் 1000 ரூபாய் வேணுமோ, 2000 ரூபாய் வேணுமோ, 10,000 ரூபாய் வேணுமோ, அவங்ககிட்ட வாங்கிக்கோ. அப்படியாடா சொல்கிறா? பாடா எங்கடா கூட்டின்னு போடா. அந்த இச்சவாயங்கிட்ட தான் பேச்சை போட்டு 1000 ரூபாய் வாங்கிட்டு வந்தேன். இப்போ உன்னை கூட்டின்னு போய் விட்றேன், நீ பேசி எவ்வளோ வேணா வாங்கிக்கிறியோ, அது உன் சாமர்த்தியம். வா கூட்டின்னு போகிறேன். சரிடா. ஏதோ குழந்தைக்கு பால். ஐயா 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 நில்லுங்க. என்னப்பா திருப்பி ஓடியாடுற? ஐயா ஒன்றும் இல்லையா, இவன் என் ஃப்ரெண்டு, இவன் பொண்டாட்டிக்கு பிரசவ வலி வந்துச்சுயா, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. ஐயோ ஏம்பா, என்னப்பா இதுக்கெல்லாம் போய் என்ன தேடிட்டு வரீங்க? நான் டாக்டருக்கெல்லாம் படிக்கல, சாதாரண ஆள் தான் நான். ஐயா அதை சொல்ல ஐயா, என் பொண்டாட்டி பிரசவத்துக்கு காசு போனோம் ஐயா, அதை கேட்க தான் ஐயா வந்தேன். தம்பி எவ்வளோப்பா தேவைப்படும்? ஐயா நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அவ்வளோ தேவைப்படும் ஐயா. எவ்வளோ கொடுக்குறியோ அவ்வளோ தேவைப்படுன்றான், குழப்பறானே. முடியல என்ன கேட்குறாப்பல தம்பியா? பார்த்தா தெரியல, பணம் தான் இவனுக்கு கஷ்டம், அதனால தான் உங்ககிட்ட கூட்டின்னு வந்தேன். தம்பி யாராவது கஷ்டம்னு சொன்னா நான் கர்ணனாவே மாறிடும்பா. இதோ பாரு, இதுல ஒரு 10,000 ரூபாய் இருக்குது, இதாங்க தம்பி. தம்பி இந்த பணம் பத்தலைன்னு வச்சுக்க, நீ என் வீட்டு வாசல்ல வந்து என் வீட்டு கதவை தட்ட வேணாம். கர்ணா இல்லை பேபின்னு ஒரு குரல் கொடு, நான் உடனே உன் வீட்டாண்ட வந்து உனக்கு பணம் தருவேன். ஐயா
பணம் குத்துறதுக்கு ரொம்ப நன்றி ஐயா. மொட்டை சிவா கெட்ட சிவாடா. ஐயோ என்னடா இது, புண்டியிலும் பச்சுக்கிட்டு காசு வாங்குறானுங்க. இது ஒரு பெரியவர்கிட்ட 11,000. ஓஹோ. ஐயா இவருக்கு 10,000 எனக்கு 1000 மொத்தம் 11,000. அடுத்த மாதம் 10ஆம் தேதி கரெக்டாக எடுத்துட்டு வந்து கொடுத்துட்றேன்யா. நீங்கள் பார்த்து பத்திரமா போங்க ஐயா. தம்பி, என்னைக்கோ வாங்கின 100 ரூபாயை என்னை தேடி வந்து கொடுத்தல, அப்பவே உன் மேல நம்பிக்கை வந்துச்சு. நம்பிக்கை நாணயம், இதுதான் இந்த பேபி. சரி ஐயா வரேன். வர ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடனா. ஐயா ஐயா, யாரா பாருங்க, நான் தான் உங்களை கூட்டேன். நீதான் கூப்பிட்டியா? என்னப்பா விஷயம்? ஐயா இப்ப காசு குத்தீங்கல்ல, பச்சைக்கிளிக்கும் உண்டியலுக்கும், அவனுக்கு காசு உங்களுக்கு திருப்பியே தரமாட்டானுங்க தெரியுமா? என்னது தரமாட்டானுங்களா? என்னப்பா ரொம்ப நல்லவனுங்க மாதிரி பேசுனானுங்களாப்பா? தரமாட்டானுங்க தான். இது போல ஏமாலையா இருக்காதீங்க. ஆனா நான் நல்லவன், அவனுக்கு காசு நான் தரேன், வச்சிங்க. நான் தான் கட்டையன், நேர்மை நாணயம். இந்தாங்க வச்சிங்க 11,000. என்ன நம்ம சொன்ன டைலாக் அப்படியே சொல்றாங்க? பணத்தை வேற கொடுத்துட்டான். அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. தம்பி, உனக்கு ரொம்ப பெரிய மனசுப்பா. ஏன்னா எவனோ வாங்கின கடனை நீ அடைக்கணும்னு நினைக்கிற பார். உனக்கு ரொம்ப பெரிய மனசு. ரொம்ப நன்றிப்பா. வரம்பா. ஐயா ஐயா, என்னப்பா வட்டி போட்டு தர போறியா? சின்ன ஒரு ஹெல்ப் ஐயா. எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, 1,00,000 ரூபா கட்டணும்னு சொல்றாங்க ஹாஸ்பிட்டல்ல. என்னது அம்மாவா? அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. உனக்கு மட்டுமா அம்மா? எனக்கு தான்டா அம்மா. ஏன் என் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாத போய் பணம் இல்லாத என் அம்மாவை தொலைச்சிட்டுடா. ஆனா அவங்க அம்மா தொலையக்கூடாதுடா. 1,00,000டா, 1,50,000 லட்சம் நான் தரடா. இந்தாப்பா வச்சுக்கப்பா. என் அம்மாவை மிஸ் பண்ண மாதிரி உன் அம்மாவை நீ மிஸ் பண்ண கூடாது. முதல்ல ஹாஸ்பிட்டல் கட்டு. ஐயா ஓ, இது ஹாஸ்பிட்டல் கட்ட பத்தோம், அம்மாவுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க. சாப்பாடா இதையே வச்சுக்கப்பா. சரிங்க. அம்மாவுக்கு மிஞ்சின்றா அதெல்லாம். பத்தலைன்னா உங்களை எங்க ஐயா போய் தேடுவேன்? கையில் இருக்கிற கொஞ்சம் மோதிரம் குத்திங்கன்னா நான் அம்மாவுக்காக வச்சு செலவு பண்ணிட்டு மறுபடியும் மூட்டை குத்துருவேன். சரி தம்பி, இவ்வளோ தூரம் கேட்குறேன், இந்த வச்சுக்கோ. சரிங்க ஐயா, நான் போய் அம்மாவை பார்க்குறேன். நீ உங்க அம்மாவை நினச்சி போய் நீ அழு ஐயா. ஐயோ ஏன் இந்த சாபம் எல்லாம் என்றோ நான் செய்த பாவம். நம்ம அம்மாவுக்கு வந்த நிலைமை அவங்க அம்மாவுக்கு வரக்கூடாது. அவன் பத்தலைன்னு பணம் காட்டான்னு வச்சுக்கோ, வீட்டு பத்திரத்தையாவது வச்சு அவனுக்கு 2,00,000 ரூபா கொடுத்தாகணும். அவங்க அம்மா வாழணும். அவங்க அம்மாவை நான் போய்க்க வைக்கணும். காலையில போன அப்பாவை இன்னும் காணும். இந்த மூலக்கடை முன்சாமி ஃபோன் பண்ணா 1,50,000 ரூபாய் காசு அப்பாட்ட கொடுத்துட்டுன்னு சொன்னா, இது இந்த காசு வச்சு என்னதான் பண்ணுது? வந்துருச்சு. எப்பா பகலும் இரவாகி பயமானதே அம்மா. சரி அதெல்லாம் இருக்கட்டும். மூலக்கடை முன்சாமி 1,50,000 ரூபாய் காசு கொடுத்தாருமே எங்க? அது ஏமா கேட்குற? எதுக்கு அழுகுற? எவன் தொலைச்சிட்டேன்னா கொலைக்கலம்மா. நம்ம கட்டையனோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா, சாவ போய் கிடக்குறாங்களா. அந்த அம்மாவை காப்பாத்துறதுக்கு அப்படியே குத்தம்மா. கட்டையிட்ட கொடுத்துட்டுன்னு சொல்லாத, பாயங்கத்துல போட்டுன்னு சொல்லு. ஏம்மா அப்படி சொல்ற? அவன்கிட்ட கொடுக்கறதும் பாயங்கத்துல போறது ரெண்டும் ஒண்ணுதான். என்னம்மா சொல்ற? பெருமாள் கோயில் தெருவுல கோவிந்தசாமி கிட்ட இது மாதிரி தான் அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு 1,00,000 ரூபாய் வாங்கிட்டு போனான். வாங்கிட்டு போனவன் தான் இன்னும் திருப்பி தரல. உன் காசும் அப்படிதான். கோவிந்தா கோவிந்தா. பாருமா, இன்னொருத்தன் வாங்கின காசையே அவன் திருப்பி கொடுத்தான். ஏன் அவன் வாங்கின காசை திருப்பி தரமாட்டானா? எனக்கு கட்டைய மேல நம்பிக்கை இருக்குதுமா. இவ்வளோ தூரம் சொல்ற, கட்டை மேல நம்பிக்கை இது தும்பிக்கை இதுன்னு பேசுற, ஒரு மம்டியால வச்சு கொல்றனா இல்லையா பாரு. என்ன? ஐயோ, வீட்டுக்காடி அல்ல மணிக்கு வந்து கோவம் வந்துச்சே.